ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம காராமணி புளிக்குழம்பு பார்க்கலாம். காராமணின்னு சொல்லுவாங்க, நாங்களாம் தட்டாம்பயிறு புளிக்குழம்புன்னு சொல்லுவோம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இந்த பயரை ஊற வச்சு குழம்பு வைக்க மாட்டேன். இதை வறுத்து அதுக்கப்புறம் வேக வச்சு குழம்பு வச்சிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் இங்கே கல்லுச்சட்டி யூஸ் பண்ணுறேன். இப்போ எவ்வளோ பயறு வேணுமோ அந்த பயரை போட்டு அப்படியே ட்ரையாக நம்ம வறுக்கணும். வறுக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிங்க. நான் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கிங்க. யூஸ் பண்ணிவிட்டு நல்லா அதை வறுக்கணும். நீங்கள் அதை நல்லா வறுக்க பயரெல்லாம் நல்லா வெடித்து வரும். எல்லா பயரும் வெடிக்கும். அதுக்கப்புறம் பயரெல்லாம் கொஞ்சம் கலர் மாதிரி நல்லா பயரோட ஸ்மெல்லு வரும். அது வரையும் நல்லா வறுத்துக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பயரை நல்லா வறுத்தாச்சு. இப்போ பயர் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கிடுவோம். நான் தண்ணி சேர்த்துட்டு அதோட பயர் வேகிறதுக்குரிய உப்பையும் சேர்த்துக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பயர் ஒரு முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போ நம்ம அதுக்குரிய மசாலெலாம் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குழம்பு மிளகாய் தூள் நான் வீட்டில் அரைச்சி வச்சது. அது ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள் இருக்குல்ல, அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிங்க. இப்போ மசாலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கொதிக்கட்டும். இப்போ நான் கத்திரிக்காய் சேர்த்துக்கிற போகிறேன். கத்திரிக்காய் சேர்த்தா நல்லாயிருக்கும். வேணுன்றவங்க சேர்த்துக்கிங்க, இல்லை கத்திரிக்காய் சேர்க்காமையும் செஞ்சுக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி அதை சேர்த்துக்கிங்க குழம்புல. அப்புறம் நான் ஒரு 2 தக்காளி, நல்ல பெரிய தக்காளி 2 தக்காளியை கையில் மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துருங்க குழம்புல. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்கட்டும், வேகட்டும். இப்போ நல்லா கொதித்து கத்திரிக்காயெல்லாம் வெந்துருச்சு. இப்போ நான் புளித்தண்ணி சேர்த்துக்கிற போகிறேன். புளித்தண்ணி ஒரு லெமன் சைஸ் புளியை கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அந்த புளியிலேருந்து தண்ணி எடுத்து அந்த தண்ணியை சேர்த்துக்கிங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு உப்பு செக் பண்ணிடுங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு சேர்த்துருங்க. அவ்வளோதான். கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டே இருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைய வெயிட் பண்ணலாம். இப்போ குழம்புக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எப்பயும் போல் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு சின்ன வெங்காயத்தை கொஞ்சமாக நறுக்கி போட்டு நல்லா கருகிற அளவுக்கு அது பொரியட்டும். அதுக்கப்புறம் அதை எடுத்து குழம்புல சேர்த்து கலக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா குழம்பெல்லாம் கொதித்து பயறு காய் எல்லாம் வெந்துருச்சு. டேஸ்ட் பார்த்தேன், உப்பு கரெக்டாக இருக்குது. நல்லா இருக்குது குழம்பு.
இதை ஒயிட் ரைஸ் வச்சு ஒயிட் ரைஸுக்கு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குழம்பு முடிஞ்ச உடனே சாப்பிடாம கொஞ்சம் நேரம் அதை மூடி வச்சிடலாம். நான் கல் சட்டியில் வச்சுருக்கனால என்ன ஆகும்னா, நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன். ஆஃப் பண்ண பிறகும் அது கொதிச்சுக்கிட்டே இருக்கும் ரொம்ப நேரம். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணி 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள், இன்னும் கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. பாய்.